வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் ராபர்ட். நம்ம கம்பெனி ஆடிட்டர் மிஸ்டர் முத்துக்குமார் அமைதியான மனைவி, அழகான குழந்தையோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சமீப காலமா நம்மள ரொம்ப சங்கடப்படுத்துறார். அவனை கொலை செய்யலாம்னு நினைச்சேன். அவனை கொன்னுட்டா அவன் குடும்பம் அனாதையா நடுத்தருவுல நிக்கும். அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அதனால அவனை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடு. வழக்கம் போல உன்னோட அக்கவுண்ட்ல பணம் கட்டிட்டேன். இந்த செலான். என்னதான் நாமே கொலை பண்ணாலும் நம்ம கம்பெனிக்காக நாய் மாதிரி உழைச்சிருக்கான். 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும். நம்ம கன்சனுக்கெல்லாம் 3 நாள் லீவ் விட்டுடுங்க. எல்லாரும் கருப்பு கொடி கொத்திக்குங்க. ஒரு பெரிய மலர் வளையம் வாங்கிட்டு வா. கடைசியில அவன் குடும்பத்துக்கு போட்டு வரலாம். நேரம் கழிச்சு வரீங்களே, போங்க சார் உள்ள. யாரு அது காலங்காத்தால கோர்ட்ல வந்து இப்படி கோர்ட்ட விடுறது? வேற யாரு? நம்ம பகல் கனவு பாஸ்கர் தான். அப்படி படுத்துக்கிட்டு என்னதான் கிணா காம்பானோ.
ஆஹோ. జడ్జి గారు వస్తున్నారు, జడ్జి గారు వస్తున్నారు, జడ్జి గారు వస్తున్నారు. மாட்டுக்கார வேலன், மாட்டுக்கார வேலன், மாட்டுக்கார வேலன். கொலை நடந்ததை நேரில் பார்த்ததாக கூறுகிறீர்களே, அப்போது மணி என்ன? காலையில தான் 5:00 அது எப்படி அவ்வளவு தெளிவாக கூறுகிறீர்கள்? அட இன்னாம கலை போட்டு நீ இப்படி காட்டிக்கிட்ட அண்ணாத்துக்கு தான் நான் பால்ல கொலா தண்ணி கலக்குவேன். நானும் நம்ம டப்பா குத்து நடராஜம் இல்ல புல்லா பிளாட் சாலை கழிச்சுக்கினா சைக்கிள் ரிக்ஷால குந்திக்கினா ரோட்டு மேல வந்துக்கினா ஒரு வெடிச்சத்தை கட்டுக்குமா நான் நிக்கிறேன் கசுமாலா சுட்டிடுச்சு பார்த்து பூடிச்சுமா. கொலையை பார்த்த பொழுது சாட்சி போதையில் இருந்திருக்கிறார். போதையின் சாட்சியை நாம் கீதையாக எடுத்துக்கொண்டால் பேதையாகி விடுவோம். எங்களுக்கு அடுக்குமொழி வரும். ஓல்டு ஸ்டைல் ஆச்ச விட்டு தொலைச்சிருவோம்னு இப்ப பேசுறது இல்லை. 32 வருஷம் சர்வீஸ் தான் எனக்கு. भीम सिंह का बेटा राम सिंह, भीम सिंह का बेटा राम सिंह, भीम सिंह का बेटा राम सिंह. நம்ம நிம்பல்கி கொடுத்த கண்ணை காப்பான்னு நிம்பல் பயந்துட்டான். நம்ம வீட்டு மேலேதான் கண்ணை காப்பான், கோட்டு மேலே கேட்க மாட்டான். நிம்பல் தைரியமா கேள்வி கேட்கறான். கொலை நடந்த இடத்திற்கு ஏன் எதற்காக போனீர்கள்? அரக்கியா செத்து போன பாட்டி நம்ம கிட்ட கடன் வாங்கியிருந்தான். நம்மளுக்கு அசல் முக்கியம் இல்லை, வட்டி தான் முக்கியம். அவன் வட்டி கூட கொடுக்குறான். நகி குட்ட கண்ணை திருப்பி வாங்க சேச்சியாக போனான். மர்டர் நடந்துட்டான், அதை சேச்சி பார்த்துட்டான். கொலை நடந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? டமால்னு துப்பாக்கி சத்தம் கேட்டான், கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிட்டானா? யார்? சேச்சியே சேச்சி கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிக்கொண்ட நீங்கள் இவர்தான் கொலைகாரர் என்று எப்படி கூறுகிறீர்கள்? நிம்பல் நம்பல் கிட்டே ரொம்ப கேள்வி கேட்கிறான். அப்புறம் சேஜி நிம்பல் கிட்டே கோர்ட் மேலே கண்ணை திருப்பி கேட்பான். நம்பல் இத்துடன் கேள்வியை முடித்துக் கொள்கிறான். எதற்காக, ஏன் நீங்கள் அவனை கொலை செய்தீர்கள்? பஞ்சாச்சரம் எங்கிட்ட 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அவனை கொலை செய்ய சொன்னார். யார் அந்த பஞ்சாச்சரம்? என்ன சார் விளையாடுறீங்க? நீங்கிற சார் பயங்கரமான ஆளு. சார், நான் தான் ப்ரொஃபசர் மேத்தா. இந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். இது என் தங்கச்சி. கொலை நடந்ததை கண்ணால பாத்திருக்கா. அவளை விசாரிச்சீங்கன்னா உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏமா நீங்க கொலை நடந்ததை நேர்ல பாத்தீங்களா? ஆமாங்க, அந்த கொலையை என் கண்ணால பார்த்தேன். பஸ் ஸ்டாப்ல நான் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் கொற்ற மழையில கார்ல வந்த அந்த கொலைகார காருக்குள்ள இருந்த அந்த பச்சை குழந்தைகளையும் அவங்க அம்மா அப்பாவையும் அநியாயமா சுட்டு கொன்னான். அதை பார்த்ததும் நான் கத்துனேன். என்ன பார்த்ததும் என்ன கொல்றதுக்காக அவன் துரத்திக்கிட்டு வந்தான். ஆண்டவன் புண்ணியத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா அவனை நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. கான்ஸ்டபிள், அம்மா இதுல பழைய குற்றவாளிங்க போட்டோலாம் இருக்கு. இதுல அவன் இருந்தா காட்டுங்க. சார், இவன் தான் சார். சார், he is ராபர்ட். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கும்போது 1981 ஜனவரி 12 பேங்க் ராபரியில ஒரு கேஷியரை கொலை பண்ணிட்டான். எம்எம்சி கோர்ட்ல 1981 ஜூன் 14 அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆயுள் தண்டனை கைதியா ஜெயில இருக்கிறவன் நேத்து ராத்திரி வெளியே வந்து ஒரு கொலை பண்ணிருக்கான. சிரிக்காம எப்படி சார் இருக்க முடியும்? திருச்சிக்குமா சார்? தேங்க்யூ வெரி மச். டேய், அன்னைக்கும் பாடத்தை பத்தி பேசாம இந்த மர்டர் கேஸ பத்தியே பேசிக்கிட்டு இருந்த உன்னை வெளியே போடா நான் ஏன்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்காடா உனக்கு? மை டியர் பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் ஜெயபாஸ்கர். சார், நீங்களா சார்? God bless you my son. ஜெயபாஸ்கர், எந்திரிமா.
எப்படிமா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. பிராக்டிஸ் ஏதாவது பண்றியா? பிராக்டிஸ் பண்ணலான்னு தான் பாக்குறேன் சார். முடிய மாட்டேங்குதே. யாராவது ஒருத்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் போலீஸ் கண்ணுல பட்டு அவனை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு எனக்கு முன்னால யாருமே அவனை ஜாமீன்ல எடுக்காம இருந்து நான் போய் ஜாமீன்ல எடுக்கட்டுமான்னு கேட்டு அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டா தான் சார் 25-30 கிடைக்கும். டெய்லியா? மந்த்லி. வெரி புவர் ரெம்யூனரேஷன். ஜெயபாஸ்கர், நீ ஒண்ணு கவலைப்படாத. Do you know மிஸ்டர் தேசிகாச்சாரி? தெரியும் சார், பெரிய வக்கீலாச்சே. உனக்குத்தான் அவன் பெரிய வக்கீல், எனக்கு அவன் பச்சான். என்ன பார்த்து காப்பி அடிச்சுதான் அவன் பாஸ் பண்ணான். நாளைக்கு ஒண்ணு பண்ணு. நேரா காலேஜ் காம்பவுண்ட் இருக்குல்ல, அது மேல வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து உன்னை கூட்டு போறேன். நானும் தேசிகாச்சாரி எப்போ அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இன்ஸ்பெக்டர், உங்க அப்பா குரோம்பேட்டை துளுக்காட இருக்காட, எங்களை வந்து கமுக்குன்னு புடிச்சுக்குவோம். எட்டா கொடுத்த உடனே விட்டுருவோம். நம்ம கம்பெனில வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமாரியும் அவர் ஃபேமிலியும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பத்திரிக்கையில படிச்சோன்னு பதறி போயிட்டு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். செத்து போனவன் நம்ம கம்பெனில சின்சியரா வேலை செஞ்ச ஆடிட்டர் முத்துக்குமார்னு சொல்றேன். அதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம. யாரு ஃபீல் பண்ணல? நம்ம ஹோல் கன்சர்னுக்கு 3 நாள் லீவ் விட்டுருக்கோம். எல்லாரும் கருப்பு கொடி குத்திருக்கோம், கவனிக்கல. ஜெயபாஸ்கர், காலையில இருந்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமா சார். வெரி குட். கம் ஆன், லெட்ஸ் கோ. டாக்ஸி. நேரா ஹோட்டல் அடையார் பார்க் போ. அங்க ஸ்விமிங் பூல்ல உட்கார்ந்துகிட்டு நீ வா. என்னடா ப்ரொஃபசர், எப்படி இருக்க? நல்லா இருக்குண்டா. வேகாத வெயிலையும் மெட்ராஸ்ல கோட்டு போடுறதா 2 பேர் தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு விஜிபி பிரதர்ஸ். யார் இந்த பையன்? எக்ஸிபிஷனை காணா போன குழந்தை மாதிரி பேந்த முடிக்கிறான். He is my brilliant student. பிஎல் படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட தான் ஜூனியரா சேருவேன் அடம் பிடிக்கிறான். அவனை வச்சு நீ பெரிய ஆளாவு. வாட்ஸ் யுவர் நேம்? MRSKV ஜெயபாஸ்கர். என்ன படிச்சிருக்க? BSc BL. அது என்ன அது? பிஎஸ்சி பிஎல்? அது மெடிக்கல் சேரணும்னு BSc முடிச்சேன் சார். சீட்டு கிடைக்கல, BL தான் கிடைச்சது. அதான் படிச்சிட்டேன். அப்போ பிஎல் சீட் கிடைக்கலனா பிகாம் படிச்சிருப்பியா? லட்சியம் இல்லாம வக்கீலுக்கு படிச்சாலும் எனக்கு தேவையில்லை. கெட் அவுட். கெட் பேக். நீ மட்டும் என்னடா லட்சியத்துக்காக பச்ச? உங்க அப்பன வக்கீலு, உன் தாத்தா வக்கீலு. பழைய கோட்டு வீணாக கூடாதுன்னு வக்கீலுக்கு படிச்சவன் நீ. So don't ask silly questions. Ask intellectual question. அறிவுபூர்வமா ஏதாவது கேளுடா. மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஒரு குடும்பத்துல மூத்த பையனுக்கு தான் சொத்து சேரணும்னு அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. ஆனா அவருக்கு பிறந்ததும் 2 குழந்தை. 2 பேருமே சொத்து எனக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாதாடுவீங்க? நான் 2வது பிறந்த குழந்தைக்கு தான் வாதாடும் சார். ஏன்னா கர்ப்பப்பையில முதல்ல ஒரு கரு உருவாகுது, அது முதல் குழந்தை. 2வது ஒரு கரு லேட்டா உருவாகுது. ஆனா பிறக்கும் போது 2வது உருவான கரு முதல் குழந்தையாவும் முதல்ல உருவான கரு 2வது குழந்தையாவும் பிறக்குது. மருத்துவ ரீதியா முதல்ல உருவான கரு தான் மூத்த குழந்தைன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ முகமது அலி ஜின்னா 2வது பிறந்த குழந்தைக்காக வாதாடி அவன் தான் மூத்தவன் நிரூபிச்சு சொத்தை வாங்கி தந்திருக்காரு சார். மிஸ்டர் ஜெயபாஸ்கர் சார், நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். ஓகே? படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. பட்ட படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே. சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே.
என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை பட்ட படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே வழக்காடும் போது கருப்பாடை ஏனோ எழுதாத உண்மை இருளோடுதானோ சட்டம் உடைப்பவன் சட்டம் படைக்கிறான் தடுக்க வழியில்லையோ நீதிபதி சொல்வதை சட்டசபை கேட்பதா சட்டசபை சொல்வதை நீதிபதி கேட்பதா உள்ளபடி நாட்டில் இந்த நீதிமன்றம் நீதியை காக்குமே பட்ட படிப்பு தேவையில்லை கனம் போட்டார் அவர்களே சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் போட்டார் அவர்களே பாலோடு நீரை சேர்த்தால்தான் குற்றம் நீரோடு பால் சேர்த்தால் கேட்காது சட்டம் விதி தெரிந்தவன் சதி புரிகிறான் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான் சட்டத்தில் உள்ள ஓட்டையை சகலருக்கும் காட்டுவே அறியவில்லை பாமரன் அவனை கரை ஏற்றுவே பழைய சட்டம் போதும் போதும் ஏழை வாழ விதிகளை மாற்றுவே பட்ட படிப்பு தேவையில்லை கனம் கோர்த்தார் அவர்களே சட்ட படிப்பில் சாரமில்லை கனம் கோர்த்தார் அவர்களே என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை என் நெஞ்சில் பொய்யில்லை என் சொல்லில் மெய்யில்லை மெய் சொல்லாமல் கொள்ளாமல் தீர்ப்பும் இல்லை பாஸ்கர் தயங்கி நின்னுட்ட தைரியமா உள்ளவா அம்மா வாங்க ராமையர் வாங்க யாரு அம்பி கண்ணெல்லாம் பெருசா இருக்கு சார் கிட்ட புதுசா ஜூனியரா சேர்ந்திருக்கான் அதானே பார்த்தேன் காலங்காத்தால கேட்டு வாசல்ல நின்னுட்டு அந்த மொழி முழிக்கிறச்சே நினைச்சேன் இந்த ஆத்துக்கு ஜூனியர் ஆசிரியத்துக்கு தான் வந்திருக்கணும்னு என்னப்பா பேரு MRSKV ஜெயபாஸ்கர். நன்னாவே இருக்கு உன்னை பாஸ்கின்னு கூப்பிட்டமா சேச்சா சேச்சா வர வர நம்ம பிளாட்ல குடியிருக்கிறவா ஒத்துருக்கான ஒரு பயமே இல்லாம போயிடுது பேசாம ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க சொல்றேன் பின்ன என்ன 1ஆம் தேதி வர வேண்டிய வாடகை 4ஆம் தேதி அனுப்புறா அதெல்லாம் கொடுத்துருவா
என்ன டிபன் கேரியரை மறந்துட்டேனே as usual புளியோதரையும் தயிர் சாதமும் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க இவாளுக்கெல்லாம் பொறையும் டீம் போறோம் அதுலதான் வைட்டமின் சி இருக்கு குட் மார்னிங் கணக்கு சார். நாம தள்ளுவா குந்திங்கனா வாங்க எங்காத்த வண்டி கவாஸ்கர் மாதிரி முதல்ல தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் தள்ளினா செஞ்சுரி தான் இந்தாங்க டவல மறந்துட்டேன் ராமையர் அவன் கேஸ் கட்டியே சீக்கிரமா மறந்துட்டாரு. போய் தள்ளுங்க கோர்ட்டுக்கு எப்படி சார் வருது? கோர்ட்டுக்கா? ஒண்ணு செய், மாமிகிட்ட போய் நீ என்ன செய்யணும்னு கேளு, அவங்க சொல்லுவாங்க. புறப்படியா? பெருமாளே ஆடம்பரம் ஆடம்பரம்னு மனுஷன் ஏன் தான் காசை கரியாக்குறாலும் தெரியல அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். கொண்டு குடிச்சுக்கோ ஏன்பா ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்க? வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியதானே? ஏன் நோக்கு என்ன வேலை வழக்கமா எங்களை வரண்ட வர ஜூனியர்ஸ்க்கெல்லாம் இந்த கிச்சன்ல தான் ட்ரைனிங்கே ஆரம்பம் தண்ணி குடிச்சிட்டியோன்னோ குடிச்சிரும் குடிச்சிட்டு லா பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நன்னா ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு டேபிள்லாம் இறஞ்சி கிடக்க பாரு சத்த க்ளீன் பண்ணிடு என்ன தண்ணி குடிக்கலையா குடிக்கிறேன். சமைக்க தெரியுமோனோ தெரியாது. நான் கத்து தரேன் வெரி சிம்பிள் ஐய என்ன புதுசா கோர்ட்டுக்கு வந்த வக்கீல் அடமா மச மசன் முடிச்சுட்டு ப்ரொசீட் ஐயா கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே கேஸ் கட்ட கையில கொடுத்து அப்படி கோர்ட்டு கூட்டிக்கிட்டு போவார்னு ஒரு கற்பனையோட இருந்தேன். முட்டைக்கோச வெட்ட சொல்றீங்களே? வந்த அன்னைக்கே கோர்ட்டுக்கு போனோங்கிற ஆசை வந்துடுதா இப்போ நீ லா காலேஜ்ல ஜாயின் பண்ற சேர்ந்த அன்னைக்கேவா டிகிரியை தூக்கி கையில கொடுத்துருவா இல்லையே 2 வருஷம் கழிச்சு தானே வாங்கிக்கிற அதே மாதிரி இந்த அத்திலேயே இரு சாரண்ட வர கட்சிக்காரால எல்லாம் நன்னா பாத்துக்கோ சார் அவளோட ப்ராப்ளத்தை எல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ சிம்ஹா மாதிரி நிக்கலாம் கேஸ் நடத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்கே. ஏறத்தாழ ஆகும் ஐயோ அதுக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி வச்சு ஈபி கோல இடியாப்ப மாதிரி கரைஞ்சிருமேமா. ஏமா சிரிச்சீங்களா? ஆமா நல்லா இருக்குது. சின்ன வயசுல இன்னும் நன்னா இருப்பேனாக்கும் ஹலோ சார் இவர்தான் எங்க அண்ணா சந்துரு அண்ணா இவர்தான் அட்வொகேட் தேசிகாச்சாரி பெரிய லாயர் உங்க பிரதருக்கு கண்ணு தெரியாதா? எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன் சார் பயந்துட்டீங்களா உட்காருங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மத்தவங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக எங்க அண்ணா கஷ்டப்பட்டு இத பழகிருக்காரு உங்க அண்ணனுக்கு எப்படி கண்ணு போச்சு? நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவா இருந்தாலும் எங்க பூர்வீகம் தமிழ்நாடுதான் மலேசியாவில எங்க அப்பா சம்பாதிச்சு சேர்த்து சொத்தை எல்லாம் இன்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையில படேசாவை பார்ட்னரா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணாரு எங்க அப்பா ஆனா அந்த படேசா ஆளை வச்சு எங்க அப்பாவை கொண்டுட்டா மலேசியால இருந்து திரும்பி வந்த நானும் எங்க அண்ணனும் எங்க சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக படேசா வீட்டுக்கு போனோம் ஹாய் ஓல்ட் கைஸ் எங்க வந்தீங்க? எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை திருப்பி கேட்க வந்திருக்கோம். செத்த பணத்தை எப்படா தோண்டி எடுத்திருக்கீங்க? படேசா பாக்கெட்டுக்குள்ள வந்த பணத்தை எவன்டா திருப்பி வாங்கியிருக்கான்? எங்க வீட்டுல வேலை பார்த்த 100 வேலைக்காரன்ல நீ ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்த. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 100 பேர் வேலை பார்க்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். தயவு செய்து எங்க சொத்தை திருப்பி கொடுத்துரு. இவங்களோட மனுஷங்க பேச முடியாதுடா. நம்ம நாயகளை அவுத்து விடுங்க, அதுக்கு பேசட்டும். இந்த விஷயத்துல நீங்க என்கிட்ட என்ன உதவியை எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சார் இந்த கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும் எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நீங்க தான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் படேசாப்புடைய எல்லா கம்பெனிக்கும் நான் தான் லீகல் அட்வைசர். நான் வேலை பார்க்கிற முதலாளி எதிர்த்து என்னால எப்படி கேஸ் நடத்த முடியும்? ஊர்ல எவ்வளவோ வக்கீல் இருந்தாலும் படே சாப்பிட்டு நீங்க தான் லீகல் அட்வைசரா இருக்கீங்க. அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் உங்களால தான் வாங்கி கொடுக்க முடியும் ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி.
கேஸ நான் ஒத்துக்கிறேன். அந்த கேபரே டான்சர் நிரோஷா யாரு மேலயோ போட போற கேஸ நீங்க எடுத்து நடத்த போறதா கேள்விப்பட்டேன். யார் மேலேயோன்னு ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? அவ உங்க மேல போட போற கேஸ இந்த தேசியாச்சாரி எடுத்து நடத்த போறான். இட்ஸ் ரியலி குட் ஜோக் மிஸ்டர் தேசிகாச்சாரி. நீங்க என் கம்பெனிக்கு லீகல் அட்வைசரா இருந்துட்டு எனக்கு எதிராவே கேஸ் நடத்த போறீங்களா? முடி கூட விழுந்து போச்சு. உனக்கு இன்னும் 3 வேலை செய்யல பாத்தியா? நீ நினைக்கிறது தப்பு. லீகல் அட்வைசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாளையில இருந்து இண்டிவிஜுவலா தொழில் நடத்த போறேன். மிஸ்டர் தேசிகாச்சாரி, எனக்கு சின்சியரா இருக்கிற வரைக்கும் நான் சிநேகிதமா இருப்பேன். என்ன பகச்சுக்கிட்ட என்ன பாம்பா மாறிடுவியா? அப்போ என்ன பகச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பயமுறுத்துறியா? ஏய், நான் பரம்பரை வக்கீல். நான் பிறந்ததே வக்கீல் கவுன் மேல. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு நிலாச்சோறு ஊட்டுவா. அப்போ கைவீசம்மான்னு பாட்டு பாட மாட்டா. இந்தியன் பீனல் கோட் சட்டத்தையே கரைச்சு குடிச்சு பாட்டா பாடினவடா. நீ என்ன பயமுறுத்துறியா? அப்போ இவ்வளவு பெரிய கன்சர்ன்ல லீகல் அட்வைசர்ங்கிற சோஷியல் ஸ்டேட்டஸ் நீ இழக்க போறிய? புடலங்கா ஸ்டேட்டஸ். டேய், நான் சைதாப்பேட்ட கோர்ட்ல சாராய கேஸ் ஜாமீன் எடுக்கும் போதா நீ என்ன லீகல் அட்வைசரா வச்சுக்கிட்ட? கிடையாது. நான் கஷ்டப்பட்டு முன்னேறி ஹைகோர்ட்டுக்கு தேசிகாச்சாரி வர்றாருன்னு சொன்னவன எதிர்க்கட்சி வக்கீலுக்கெல்லாம் வயித்துல போச்சு பாரு. அப்பதான்டா என்ன லீகல் அட்வைசரா நீ வச்சுக்கிட்ட. நீ எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு ஓடுறவன்டா. நான் எப்பவுமே மூளை உள்ளவன் கட்சியில இருக்கிறவன்டா. முடிவா நீ என்ன சொல்ற? உனக்கு மூளை இல்லைன்னு சொல்றேன். வெயிட். இந்த மாதிரி நேரத்துல தான் நாம ரொம்ப நிதானமா இருக்கணும். இல்ல அவன் மூளை இல்லைன்னு சொன்னது ப்ரூவ் ஆயிடும். எல்லாமே இப்படியே போயிட்டு இருந்தா ஈபிக்கோ மறந்து போயிடும். இட்லி, இடியாப்பம், தயிர் வடை இந்த லெவல்ல வந்து நிக்கும். பாஸ்கி கண்ணாடி போட்டு இருக்கியா? நீ பாட்டுக்கு சிக்கன் மட்டன் எதையாவது நினைச்சுன்னு 2 கட்டான அரைச்சுடாத. நன்னா பார்த்து வெழும்னு அரை. எல்லாரும் உங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? எல்லாரும் வக்கீலாத்து மாமின்னு கூப்பிடுவா. மாமா மட்டும் பங்கின்னு கூப்பிடுவார். வாடகை கேட்க போனேன்னு வச்சுக்கோ, பத்ரகாளிம்பா, கஞ்சப்படாரிம்பா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எதுக்குடா கொந்த கேக்குற? இல்ல அப்படி எல்லாம் கூப்பிடுறாங்களே, யாராவது உங்களை அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்களா? நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன்ல, நீங்க மறந்தும் கூட என்ன மகனேன்னு கூப்பிடுறது இல்லையா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருமே இந்த அனாதை எப்படி கூப்பிட்டதில்லம்மா. நாழியாருது அடுப்புல எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்கு. என்னம்மா இன்னைக்கு விசேஷா? வடப்பாயாசம் எல்லாம் மணக்குது. எங்க ஏரியால எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை. அப்படின்னா அப்படின்னா ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாது. கழுத்துல இருக்கிற தாலி நிலைச்சு நிக்கணும். அதுக்காக ஆத்துக்கு 4 சுமங்கலிகளை வரவழைப்போம். அவளுக்கு புடவை எல்லாம் தானம் பண்ணுவோம். விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமான. பாஸ்கி எங்க போயிட்ட? அப்புறம் விளக்கு பூஜை எல்லாம் விசேஷமா பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா நான் கோயிலுக்கு போறதில்ல. அதெல்லாம் தொடப்படாது. நேவேத்தியத்துக்கு அப்புறம் தர வச்சிரு. என்னோட பூஜை என்ன தெரியுமா? யாராவது ஒரு அநாத பிச்சைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வடை பாயசத்தோட திருப்தியா சாப்பாடு போடுவேன். வயிறார சாப்பிட்டு மனசார அம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்தினான்னு வச்சுக்கோ. அதுக்கு மேல என்னத்துக்குடா கோயிலுக்கு எல்லாம் போனோம்? பகவானே, எங்க யாருமே எனக்கு பிச்சை வாங்க வராம இருந்துருவாளோன்னு நினைச்சேன். வந்துட்டா. அப்பா அம்மா இல்லாத அனாதை வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும்னு சொன்னீங்களேம்மா. ஏம்மா, என்னை விட எந்த அனாதை மனசார நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துவான்? மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு என்ன கூப்பிட்டு இப்ப அனாதான ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டேடா. நாங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி அனாதை ஆக முடியும் பாஸ்கி? இந்த பாரு, நீ உண்மையிலேயே உன்னை பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்படியே வெளியில போயிடு. இல்ல என்ன அம்மா நினைச்சிட்டேன்னா என் பிள்ளைங்கிற உரிமையோட ஆத்துக்குள்ள வாடா. என்னம்மா பக்கத்து விட்டு பட்லி மாமாவை இன்னைக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குறிய? அங்கிள், இன்னைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி. இல்ல, பொய் சொல்றீங்க. ஏம்மா? நீங்க குடிக்காம வந்திருக்கீங்க. அக்கா அக்கா, அங்கிள் குடிக்காம வந்திருக்காரு. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆச்சே. அண்ணே, நீங்க குடிக்காம வந்திருக்கீங்களா? உண்மைதானா? அதை ஏம்மா கேக்குற? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்த போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு குடிச்சிடலாமா திருந்திடலாமான்னு குழப்பத்துல நின்னுகிட்டு இருந்தேன்.
எவ்வளவு உள்ள புகுந்து மங்களம் பாடிட்டாமா, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானுங்கம்மா. அப்ப எவனோ மொத்தம் பிக் பாக்கெட் அடிச்சதுனாலதான் குடிக்காம வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் மாச சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரதில்லைன்னு ஒரு முடிவோட இருக்கீங்கல்ல? வாயா திருட்டு மொழி. 1ஆம் தேதியானா ஓசியில தண்ணி வாங்கி கொடுக்கிற பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சேன்னு வீடு தேடி வந்துட்டியா? ஒன்னெல்லாம் ஜெயபாஸ்கர், மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், எவனோ ஒருத்தன் என் பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்டா. அவன் உருப்பிடுவானா? நாசமா போயிடுவான். மங்களம் பாடிட்டானுங்களே. சார், பாடுனது நான் தான் சார். ஐ ஆம் த சிங்கர். என்ன சொல்ற? என்ன சார் சாவகாசமா உங்க பாக்கெட்டுக்குள்ள கை விடுற? நீங்க இந்த பஃபலோ மேல ரெயின் பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு. யூடியூப் ரூட்டஸ், காலேஜ்ல நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலடா. நல்லா தீவிரமா யோசிச்சு பாத்துங்க. எப்படி இருந்தாலும் அவர் மாச சம்பளத்தை வாங்கி குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன மாதிரி எவனாவது ஒரு இளிச்சவாய் சோடா புட்டி கிடைப்பான். அவர் ரொம்ப நாளா ஒரு கசங்கள் 20 ரூபா நோட்டை வச்சிருப்பான். அதையும் வாங்கி பிளாட்ல சாராயம் குடிச்சிருவாரு. அப்புறம் நீங்க டென்ஷன்ல என்ன காய்கறி கடையில இருந்து பார்பர் ஷாப் வரை கண்டாப்டான்னு ஏறுவீங்க. எனக்கு மானம் போயிடும். அதனால எப்படியாவது திஸ்டிங்க உங்க வீட்டை கொண்டு வந்து சேர்த்துங்கிற முடிவுல பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன். பாரு, இதுதான் மாச சம்பளம். ஒரு 350 குறைய ஆட்டோக்காக எடுத்துட்டேன். வரங்க. கடைசி ஒரு வார்த்தைங்க, ரொம்ப சென்டிமெண்டான விஷயம், நல்லா கேட்டுங்க. தப்பா ஒருத்தர் நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனா தப்பா ஒருத்தர் தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் அவர் தப்பே செய்யறேன்னு தெரிஞ்சுட்டு அந்த தப்பு நினைச்சு நம்ம தப்பா வருத்திக்கிட்டு இருக்கிறது வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்கணும். நினைச்ச இடத்துக்கு வந்து சேர முடியல. டோட்டலி டோன்ட் மிஸ்டேக் மீ. இவன் கண்டி கோர்ட்ல ஆர்கியூ பண்ணா நித்தி அடி. அம்மா, என்ன? ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. ம்? ஜெயபாஸ்கர், நான் திருந்துட்டேன்டா. நான் திருந்துட்டேன். வேற வழி இல்லாம திருந்துட்டேன். ஹலோ, நில்லுங்க. நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுங்க, ஆட்டோ காசு 350 தானே? ஐயோ அது இல்லைங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்களை பத்தி நான் சோடா புட்டி, திருட்டு மொழின்னு அசிங்கமா என்னென்னவோ பேசி உங்களை நான் ரொம்ப நாரடிச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க எங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தப்ப கூட உங்களை பத்தி நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, தப்பா நினைக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா தப்பா ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தப்பா நினைச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே நான் அன்னைக்கு சொல்ல வந்தது. அப்பா, சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறீங்க. வெக்கமா இருக்கு. Anyhow, நாம ஒண்ணு செஞ்சுட்டோம். ஐயோ, பாவம் சார், அவரை விட்டுருங்க சார். என்னம்மா பாவம்? ஏன்டா 12B பிப்பட் அடிக்கிற? துலுக்கான முன்னாடில இருக்காங்க, நீ வந்து அடிக்கிறியா? அந்த பேக்கு எப்ப ஏமாறும் நான் பார்த்திருந்தா நைசா நீ கை விட்டியா? இது கையிலமா காலு? என்ன இப்படி உதவாங்கிறாரு? அடிக்கிறதுக்கு கை இருந்தா மட்டும் பத்தாதுடா, கண்ணும் வேணும். ஏரியாவுல வந்து பிக் பாக்கெட் கண்ணாடி போட்டாலும் கண்ணு தெரியாம போயிடுமா? என்னங்க? என்னங்க அடி தாங்க முடியல, கண்ணாடி எடுத்து வீசுங்க. ஐயோ, துடைக்க வேண்டாம், அப்படியே வீசுங்க.
ஸ்டைல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். கண்ணாடி கீழே விழுந்துற போதுங்க. ஐயோ, நான் போடுறேங்க. நான் இல்லைங்க, போடுறேன். பரவாயில்ல, நான் போடுறேன். ஐயோ நான் போடுறேன். நான் போடுறேங்க. இல்ல நான் நல்லா இல்ல, போடுறேன். நானே போடுறேன், கொடுங்க. சொன்னா கேளுங்க, நான் பிரமாதமா நான் போடுவேன். போடுறேன், கொடுங்க. ஐயோ, கிழிஞ்சு போச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன் நல்லா கரெக்டா போடுவேன்னு. என்ன? ஆமா, எனக்கு பிளாக் பெல்ட்டா? யா உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்மால கையை நீட்டினாடா. நான் அப்படியே ஃபுல் மூட்ல கையை பிடிச்சி ஒரு டூயட் பாடலாம் அப்படின்னு போனேன். திடீர்னு 4 ரவுடி பசங்க வந்தாங்க, நம்மள போட்டு பெண்ட கழட்டிட்டாங்கடா. ஒரு மாதிரி சமாளிச்சேன்னு வச்சுக்க. சரி ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடலாம் அப்படின்ட்டு போனேன். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் படுத்துக்குங்க, இன்னும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டடா. மை டியர் ஜெயபாஸ்கர், எப்பவும் பிரிஸ்கா அலர்ட்டா இருப்பேன். இன்னைக்கு நான் ரொம்ப டல்லா இருக்கேன். எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வந்து ஒரு விஷயம் சார், அத உள்ள வைக்கவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியல. என்ன பண்றது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? சித்து பைரவி டைம்ல எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்ப அது உனக்கு வந்துடுச்சா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சார், எங்க சீனியர் லாயரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட பாவி, அவன் உனக்கு மதர் மாதிரி. அவள போய் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறியே. வாட் ஏ பேட் ஃபெலோ யூ ஆர். யூ ஆர் a cheating fellow. சார் நிறுத்துங்க சார். அந்த அம்மா தங்கமான பொம்பளை தானே. She is not a gold. She is a platinum. அவங்களுக்கு போய் ஒரு துரோகம் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாம ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்காரு. இத மாமி கிட்ட சொல்லிட்டியா? எப்படி சார் சொல்றது? எப்படி சொல்றதா? நீ என் பின்னாடியே வா. நீ வெளியில நின்னுக்க. உள்ள போய் நான் மாமி கிட்ட சொல்றேன். நீ பார்த்து கத்துக்க. ஐயோ வேண்டாம் சார், குடும்பம் பிரிஞ்சிரு சார். பெரிய குடும்பத்துல சொன்னா தான் சின்ன குடும்பம் பிரியும். இந்த விஷயத்த மாமி காதுல போட்டா மாமி உள்ள பூந்து அடிக்கிற லூட்டில அந்த டிக்கெட் காலி. இங்க வா, இந்தம்மா, இங்க வா. 153 2வது தெரு பெசன்ட் நகர். எது? தோ இந்த வீடுதான். இதுவா? என்ன விஷயம்? நீ வா சொல்றேன். வாங்க. அடியே, இறங்கி வெளிய வாடி. யாத்துக்கார முந்தானையில முடியறட்டோங்க திமிரு தானே நோக்கு. நீ வெளிய வாடி சொல்றேன். என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாளே பாவி. இன்னைக்கு நோக்கு வெஞ்சாமர வீசிட்டு தான் இருக்க போறேன். ஏன் மாமி இப்படி ரோட்ல என்ன அசிங்கமா கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்துறேனா? கத்துறேனா? இது யாரு? பாத்துக்காரா? ஆமா. இன்னொருத்தைய வச்சிட்டா பாத்துட்டு சும்மா இருப்பியா? அது அப்படி. அதான் விஷயம். கட்டியானோ போ வேலைய பாத்துங்க. மை டியர் ஃப்ரெண்ட், ஃபேமிலிங்கிறது டெம்பிள் மாதிரி. அது கண்ணா அப்படின்னா நெறிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு தான் மாமி கிட்ட சொன்னேன். ஆனா அது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கல. ஐ எம் சாரிடா, என்ன மன்னிச்சிடுறா. யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத. டேய், நாளை இருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது. நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்க கூடாது. சார் சார் நான் நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணுவேன் சார். காலேஜ்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். காசு கொடுத்து வாங்கல சார், படிச்சு வாங்கியிருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது ஒரு வார்த்தை சார். சார் சொன்னா கேளு மிஸ்டர். யோ போயா. உண்மையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு கதி வந்திருக்குமா? எங்க ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாதுங்கிறதுக்காக வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவேன். இப்ப அவரோட மனசு சாகப்படாதுங்கிறதுக்காக நான் என்ன பிரார்த்தனை பண்றதுன்னு எனக்கு தெரியலையே பாஸ்கி. பங்கஜம், என் ஆடிங்க கொல்லுங்க, எப்படி வேணாலும் சித்திரவதை பண்ணுங்க. ஆனா காரணத்தை மட்டும் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்னா? ஒரு வக்கீலாத்து மாமி ஒரு வாலிப பையனோட கோர்ட்ல
கோர்ட் வாசல்ல சாப்பாட போட்டு கொஞ்சறான்னு ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாஸ்கி, காசு கொடுத்துட்டு வர கட்சிக்காராளோட மனசையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்ச உங்களால காலம் பூரா உங்க காலடியே கதின்னு விழுந்து கிடக்குற என்ன புரிஞ்சுக்க முடியலையேன்னா அந்த குழந்தையோட வயிற்று பசிய மதிச்சு அவனுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அவன் வாலிபத்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசிட்டே. நீங்க நன்னா இருப்பேனா? ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்லட்டுமேனா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நெருப்பு இல்லாம புகையாதடி. நெருப்பு இருக்கு, என் மனசுல இல்ல உங்க மனசுல. அதான் புகையிறேள். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ஒரு சின்ன பொண்ணோட மானம் கெட்டு போய் கோத்தெல்லாம் பார்க்க கூத்தடிச்சுட்டு உட்காந்துருக்கிற நீங்க 20 வருஷமா கட்டின புருஷனையும் கழுத்துல கிடக்கிற தாலியும் தவிர எதுவுமே தெரியாத என்ன பார்த்தா சந்தேகப்படுறேன். நல்ல வேலைடா ராமா, நீக்கு ஒரு பையன் பிறக்கல. பிறந்து அவனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன்னா அத கூட சந்தேகம் கொண்டாட பாப்பேன். நீங்க ஒரு மனுஷனே இல்ல, மிருகம் மிருகம். நீங்க மனுஷனே இல்ல. மாமி, என்ன மாமியாச்சு? இந்த ஆள போ சொல்லுங்க, போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. போச்சு. போங்க. மாமிக்கு என்னாச்சு? அவளுக்கு பைத்தியம். ஆமா, ஆமா. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் தான். உள்ள கூட்டு போங்க. எனக்கு பைத்தியம் பிடி. உள்ள வாங்க. போங்க போங்க. என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு? என் வீட்டுக்கு போறேன். சார், என் ஒய்ஃப்னால என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இந்த நிலைமையில நீங்க எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல படுக்கவே காலைல எந்திரிச்சு போட்டோம். வாங்க சார் போலாம். சார், தேங்க்ஸ். பழக்கம் இல்லாத பார்த்து வாந்தி எடுக்க போறாரு, பார்த்து படுக்கவே. சரிண்ணா. நிரோசா, உன் கேஸ நான் ஏன் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? உன் வயசும் உன் வாலிபம் தான். பாக்கிறதுக்கு பெரிய மனுஷனா இருந்துட்டு போதை ஏறினவன உன் புத்தியை காட்டிட்டியே. பெரிய மனுஷனா இருக்கிறதுனாலதான் நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நீ எதுக்காக பல பேருக்கு முன்னால உடம்ப காட்டி ஆடணும்? என் கூட பெர்மனண்டா செட்டில் ஆயிரு வித் ட்ரெஸ்ஸோட. எதுக்கு சொத்துக்காக கேஸ் நடத்தணும்? என் சொத்தையே உனக்கு எழுதி தரேன். என்ன சைலண்ட் ஆயிட்ட? அக்ரிமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அணைச்சிக்கிறியா? மிஸ்டர் தேசிகாச்சாரி, யாரு டைபிஸ்டா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை வெளியே போய் சொல்ற? மானத்தை வித்து புடைக்கிறதுக்காக நாங்க மலேசியால இருந்து வரடா படிச்ச முட்டாள். ஒரு தாயா மதிச்சா ஒருத்தன், அவனை உன் சம்சாரத்தோட சம்பந்தப்படுத்தி பேசின. உன்னை தாப்படா நினைச்ச இந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடக்க. உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு போடா வெளிய. அவளுக்கு பைத்தியம். பங்குச்சா, என்ன மன்னிச்சிரு பங்குச்சா, என்ன மன்னிச்சிரு. சன்செட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வாங்க சார். மனித சஞ்சாரமே இல்லாம ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம். என்ன ஈவா வர சொன்னார், எங்க சார் அவரு? அதோ மேல பறந்துகிட்டு இருக்காரு.
என்னடா பிராக்டிஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் பயங்கரமா நடக்குதுல்ல. இப்ப கூட ஒரு கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. கொடி கம்பம் யாருக்கு சொந்தம்னு ஒரே தகராறு. அது விஷயமா தான் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க, இந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க. அதான் கன்ஃபியூஷன். பட் ரெண்டு கோஷ்டியுமே உனக்கு பணம் கொடுக்கறது இல்ல. எப்படி தெரியும்? பிளஸ் 2ல தச்ச பேண்டே இன்னும் போட்டிருக்கே. வக்கீல் தொழில சம்பாதிக்க முடியலன்னா வேற தொழில் பார்க்க வேண்டியதானே? ஏண்டா வக்கீலுக்கு படிச்சுட்டு வடை போண்டா சுட்டு வைக்க சொல்றியா? நான் மட்டும் என்ன ஆயுர்வேதிக்கா படிச்சேன்? நானும் வக்கீலுக்கு தான் படிச்சேன். கேஸ் கிடைக்கல, தொழில மாத்திட்டேன். காட்டன் பிசினஸ் ஆரம்பிச்சேன். கிளைடர் பாரு, ஃபாரின் கார் பாரு. வயிற்று பசிக்கா மட்டும் வாழ்றவனா இருந்திருந்தா வக்கீல் தொழிலுக்கு எப்போ குட் பை சொல்லிருப்பேன். ஆனா வைராகிய ரத்தத்துல ஊறி போச்சு. அறிவும் திறமையும் இல்லாதவன் கஷ்டப்பட்டானா ஒரு நியாயம் இருக்கு. உன்னை பார்த்து காப்பி அடிச்சுதான் நான் பாஸ் பண்ணேன். இப்ப நீ கஷ்டப்படுற. கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சிருக்கேன். அங்க வந்து நீ அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ண. தொழில் கத்துக்க. 5 மாசத்துல உன்னை ஜிஎம் ஆக்கிடுறேன். என்னடா யோசிக்கிற? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். கேஸ் கிடைச்சா வக்கீலாவே இரு. இல்ல ட்ரெயினுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். உண்மையிலேயே இவனுங்களுக்கெல்லாம் கேஸ் கிடைச்சிருக்கா இல்ல நம்மள வெறுப்பேத்திற்காக ஆளுக்கு ஒருத்தர் புடிச்சிட்டு வேக வேகமா அலையறானுங்களா? அப்படியா? இனிமேலும் அவளை உயிரோட விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. பேங்க்ல ராபர்ட் அக்கவுண்ட்ல பணத்தை கட்டிடுங்க. நாளை காலையில அவளோட சமாதியில நான் மலர் வளையம் வைக்கணும். ஓகே? எஸ் சார். என்ன காஃபி? மங்கஜம், என்ன உயர்வா நினைச்ச அந்த பொண்ணை நான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். மனுஷால்கிட்ட தப்பு பண்ணிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட அந்த மனுஷா கிட்டே போய் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. போயிட்டு வாங்க. பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் பகலும் ராத்திரியோ. இப்போ
குருட இப்ப நீதாண்டா குருட ஏண்டா தேசியாச்சாரி என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டியாடா காம வெறி பிடிச்ச மிருகமே என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டியாடா என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டிய அம்மா அந்த நிரோஷாவை கொண்டுட்டாங்கன்னு நம்ம ஐயாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாத்து போடா. தம்பி பாஸ்கி எங்க? வக்கீல் தொழிலே வேண்டான்னு கோயம்புத்தூர் புறப்பட்டான். ரொம்ப அவசரம்னா 9 மணிக்கு ப்ளூ மவுண்டன். நீங்க சென்ட்ரலுக்கு போனா அவனை பிடிச்சிடலாம். பாஸ்கி என் தாலியை காப்பாத்துறா. சார் நான் ஜெயபாஸ்கர் வந்திருக்கு சார். சார் பேசு. ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? சார் ஆக்சுவலா என்னதான் சார் நடந்துச்சு? சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க? சார் சார் அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம். என்ன வேணும்? சார் உங்க சிஸ்டரோட கொலை வழக்குல எங்க வக்கீல் ஐயாக்கா நான் தான் ஆஜராயிருக்கேன். ஆனா அவருதான் கொலை பண்ணாருன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது தப்பு சார். அவனை பத்தி என்கிட்ட சொல்லாத. சார் கூட பிறந்தவ செத்து போயிட்டாளங்கிற ஆத்திரத்தில் நீங்க இருக்கீங்க. ஆனா அதே மாதிரி ஆத்திரப்பட்டு உண்மையான குற்றவாளி தப்பிக்க விடக்கூடாது இல்லையா? அதனாலதான் கேட்கிற, தயவு செய்து சொல்லுங்க. அந்த காம வெறி பிடிச்ச மிருகம் தன்னோட ஆசைக்கு இணங்கலங்கிறதுக்காக என் தங்கச்சிய கொடூரமா கொலை பண்ணிருக்கான். வேலிக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வக்காலத்து வாங்க நீ வந்திருக்கியா? சார் உங்க தங்கச்சியோட உயிர் போயிடுச்சுங்கிற கோபத்துல ஒரு தாயோட தாலி பறிபோக காரணமா இருக்காதீங்க சார். சொத்து மீட்கிறதுக்காக சொந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு இருந்த ஒரே சொந்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் ஆத்திரத்தை தூண்டாத. அந்த கொலைகாரனை பத்தி பேசாத. சார் நான் சொன்னா நம்புங்க சார். அவர் அந்த கொலையை பண்ணல சார். Get out. சார் அதுக்கு உண்டான சாட்சி வேணாலும் கொண்டு வந்து நிறுத்த முடியும் Get சார். out. சார் ப்ளீஸ் ஒரு தடவை. Get out. என்ன கொலைகாரனை நேர்ல பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதே ஆளுதான். அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது என் கண்ணால பார்த்தேன். ஆமா நீ எதுக்காக அங்க போன? ஐயோ, கொலைகாரே, கொலைகாரே, யாராவது ஓடி வாங்களே, ஓடி வாங்க. கொலைகாரே, சீக்கிரமா ஓடி வாங்களே. இங்க வாங்க. அதோ கொலைகாரன் ஓடிட்டு இருக்கான்.
ஆயுள் தண்டனை கைதியா சென்ட்ரல் ஜெயில இருக்கிறவன் எப்படி வெளியே வந்து ஒரு கொலை பண்ண முடியும்? ஏன் அவன மாதிரி இன்னொருத்தர் இருக்க கூடாது? கிழிஞ்சிருப்பா. சினிமாலேயே இப்ப டபுள் ஆக்ட் போட்டதை விட்டாங்க, வாழ்க்கையில எப்படிமா முடியும்? ஒரு சமயம் யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லிருப்பாங்களோ? ஏங்க, அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஆயுசு பூரா ஜெயில இருக்க போறவன். அவன்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு ஜெயில என்ன பண்ணுவான்? பேருதாம ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போறான். அதுவும் காந்தி ஜெயந்தி அப்படி இப்படின்னு போயிருச்சுன்னா 6-7 வருஷத்துல வெளியே வந்துட்டு போறான். வந்து அந்த பணத்தை வச்சு ஜாலியா இருக்க போறான். யோ சார், அந்த ரெக்கார்ட் ரூம்ல ராபர்ட்டோட ஃபைல் இருக்குது, எடுத்துட்டு வா. எஸ் சார். சார் இந்தாங்க சார். தேங்க்யூ சார். டேய், அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருந்தான். இந்த பேப்பர்ல அவன் பேரு, அவன் அட்ரஸ், அவன் ஜெயிலுக்கு போன தேதி எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துருக்கேன். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் அக்கவுண்ட்ல யாராவது பணம் கட்டியிருக்காங்களா, அப்படி கட்டியிருந்தா எந்தெந்த தேதியில எவ்வளவு அமௌண்ட் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள எனக்கு வேணும். என்ன? ஏங்க, இந்த வீட்டுல ராபர்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆள் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. என்ன சார், என்ன வேணும்? என்னங்க, அவங்க சம்சாரம் இருப்பாங்களே? சம்சாரம் இல்லைங்க, அவனை வச்சிருக்கா. வச்சிருக்காளா? உனக்கு எதுக்கடி ஊரம் போடி உள்ள? இல்ல சார், அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அது ஒரு மாசம் ஹைதராபாத்ல இருக்கும், இன்னொரு மாசம் வைசாக்ல இருக்கும். இன்னைக்கு எங்க போயிருக்கான்னு யாருக்கு என்ன சார் தெரியும்? இன்னைக்கு விஜிபில டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. புருஷங்கார எங்க போயிருக்கான்னு கேட்டா தெரியாதும்பா. பக்கத்து வீட்டுக்கார எங்க போயிருக்கான்னா பழிச்சுன்னு சொல்லிடுவா. போடி. தண்ணிக்கு போற ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? இந்த ஏரியாக்கு சகோதரி தான் செய்தி பரப்பு செயலாளர் போல இருக்கு. பிஜேபி போகணுமா? சார், என்ன வேணும்? 1 bottle cognac brandy. சார், விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. ஜெயபாஸ்கர், விட்டுட்டேன், வேற வழி இல்லாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன விட்டுடு. சார் உங்களுக்கு? நோ, he is not alcoholic. அவனுக்கு மாத்திரம் ஒரு 2 கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொண்டா போ. குட் நைட். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேட போறீங்க ஆத்துக்க. இப்ப செய்யாத தப்புல மாட்டினுட்டாரே. கடைசியில சாட்சி இல்லைன்னு சொல்லி அவரை பாஸ்கி, அவர் எப்படியாவது காப்பாத்தி விடுறா பாஸ்கி. நீ கொன்ன விட்டு அவர் யாரா இருக்கா? ஒருத்தர் புரிஞ்சுக்காமலேயே 20 வருஷமா வாழ்ந்துட்டோம். இப்ப புரிஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட வாழ கொடுத்து வைக்கலையே. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க, அவரை காப்பாத்து பாஸ்கி. பாஸ்கி, அவர் எப்படியாவது காப்பாத்தி விடுறா பாஸ்கி. நீ கொன்ன விட்டு அவர் யாரா இருக்கா? மலேசியன்கள் நிரோஷாவை கொன்னது எங்க பாஸ் தான். அவன் ஏன் கொன்னாங்கிற முக்கியமான ஆதாரங்களை கனிமரா லைப்ரரி கிளாக் ரூம்ல வச்சிருக்கிறேன். இதான் அந்த டோக்கன். நான் அவங்கிட்ட சின்சியரா ஒர்க் பண்ண என் சிஸ்டர் அவன் கொன்னுட்டான். நீங்க தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
சார் இந்த அட்ரஸ் எங்க சார் இருக்கு? தண்டனை கைதியா இருக்கிற ஒருத்தன் வெளியில வந்து கொலை செஞ்சுட்டு போறாங்கிறத என்னால நம்பவே முடியல. சார் நிச்சயமா அவன் தான் கொலைகாரன். he is a paying killer. அவன் சொல்றது கரெக்ட் சார். அபிஷியலா ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிற ராபர்ட்டோட அக்கவுண்ட்ல எதுக்காக சௌடாம்பிகா ஃபைனான்ஸ் பெரிய பெரிய அமௌண்டா போட்டிருக்கணும்? ஆமா சார், என்னைக்கெல்லாம் அவனோட அக்கவுண்ட்ஸ்ல பணம் போடப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்த நாள் கொலை நடந்திருக்கு சார். கொலை செய்யப்பட்ட அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல சௌடாம்பிகா ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க. சௌடாம்பிகா ஃபைனான்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு சார். ஆனா அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கும் பயங்கரமான முயற்சிகளா நடந்துச்சு. ஆனா நான் எப்படியோ சமாளிச்சு அதை என்கிட்ட வச்சிருக்கேன் சார். ஆமா, அதுல என்ன இருக்கு? அந்த பைக்குள்ள 5 ஃபைல் இருந்துச்சு சார். ஆனா அதுல இருந்த பேப்பர் எல்லாமே வெள்ளை பேப்பர்ஸ், சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எழுத்துக்கள் அதுல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே மாதிரி 4 டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சு சார். அந்த பைக்குள்ள ஏன் அந்த வாட்சுகள்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்த எனக்கு எதுவுமே தோணல. உள்ள இருக்கிற கைதியும் ஒண்ணுமே இல்லாத பேப்பரையும் வச்சுக்கிட்டு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை கொலையில சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களே, இதுதான் நீங்க லா காலேஜில் படிச்ச லட்சணமா? ஒண்ணுமே இல்லாத பேப்பரை பறிக்கிறதுக்கு அவன் ஏன் சார் இவ்வளவு முயற்சி பண்ணா? இப்பெல்லாம் தப்பு பண்றதே பெரிய மனுஷங்க தான். துண்டு போட்டவனுங்களாம் துகுடா பசங்க ஆயிட்டானுங்க. நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி என்னோட பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஜெயபாஸ்கர் ஹெல்ப் பண்ணுங்க. இதோ பாருங்க மிஸ்டர் ஜெயபாஸ்கர், ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் தான் கொலகாரன்னா கொலை நடந்தப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இல்லைங்கிறது நிரூபிக்கணும். அல்லது இனிமேலாவது அவன் ஜெயில இருந்து வெளியில வர்றப்போ கையுங்களமா அவனை பிடிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. எங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சு அதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்கான்னு நாங்க கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஓகே?
தேங்க்யூ சார். நாங்க வரோம் சார். உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஏதாவது தகவல்லாம் உடனே கான்டாக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். 474849. 474849. என்ன சார் அது? அவர் சொன்ன நம்பரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி பண்ணலாமா சார்? எஸ். சார் எனக்கு கிடைச்ச வாட்சில் கூட இதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சமயம் முக்கியமான எவிடன்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அதுல அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படியா? இட் இஸ் பாசிபிள். வரேன் சார். அண்ணே, ரூமை கூட்டும்போது இந்த சலான் கீழே கிடந்தது. செலானா? என்ன செலான்? பேங்க் சலான். ஆனா இது நம்ம அக்கவுண்ட் இல்ல. எந்த பேங்க் அது? இந்தியன் பேங்க்ண்ணே. அக்கவுண்ட் நம்பர் 612. அந்த ஆயுள் தண்டனை கைதி ராபர்ட் பேர்ல சௌடாம்பிகா ஃபைனான்ஸ் பணம் கட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க தங்கச்சி கொலை பண்ணாங்க. இது உண்மை. கொண்டா, நீ போய் வக்கீல் ஜெயபாஸ்கர்ட்ட நிரோஷா கொலை வழக்குல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி வா. சீக்கிரம் போ. என்னங்க எல்லாரும் யாரோ 4 பேர் கார்ல வந்தாங்க. அவ கண்ணு தெரியாதவன் சார். அடிச்சு கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எங்க அந்த பையன்? சொல்லு. தெரியாது. எங்க எவிடன்ஸ்? டேய், அவன் விட்டுறா. அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீதா, சீதா, யாருது? போன் வந்திருக்கு. யாரு தெரியல. ஹலோ. உங்க வீட்ல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு. அதை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருனா, இல்ல உங்க அண்ணனை யமனுக்கு பலி கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக உன் சொந்த அண்ணனை யமனுக்கு பலி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னது? எங்க? ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டெலிபோன் பூத் தானே? சரி. அடடே, பக்கத்து வீட்டு பட்லின்னு எங்க படுத்திருக்கு? மா மா அம்மாடே. அங்கிள், அக்கா எங்க வீட்ல வந்து போன் பேசினாங்க. போன் பேசிட்டு அழுதாங்க. கொலைகாரங்க உங்களை கொல்ல போறதா சொன்னாங்க. அவங்க 11 o'clock உங்களை கொன்னுருவாங்களா? ஏன் அங்கிள், உங்களை கொன்னுருவாங்களா? அப்புறம் இங்க உட்கார்ந்து அழுதாங்க. அப்புறம் பீரோக்குள்ள இருந்து சாம்பல் கலர் பேக் எடுத்துட்டு ஃபாஸ்டா போயிட்டாங்க. நான் இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. ரயில்வே கேட்டுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்து தானே, இப்பவே வந்துறேன்னு சொன்னாங்க. மேடம், மெட்ராஸ் ஸ்கூல்ல எங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல டெலிபோன் பூத் இருக்கு? பீச் ஸ்டேஷன், சென்ட்ரல், எக்மோர், கோடம்பாக்கம், நியர் ஏர்போர்ட், திரிசூலம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ மேடம்.
பையங்க அந்த ஆள் எடுத்துட்டு ஓடிட்டான். ரிவால்வர்ல 6 புல்லட் தான் சார் இருக்கும். அழிச்சிடுறேன். இனிமே இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது உங்க பாஸ் கிட்ட சொல்லி மக்களின் பக்க படத்துல வர மாதிரி ஒரு மிஷின் வாங்கி தர சொல்லுங்க.
என் தங்கச்சியை மன்னிச்சிருப்பா. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சேன், அதை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டியே. நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? இந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா பெரிய அட்வொகேட்ங்கிற கிரீடம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா எங்க அண்ணனை பலி கொடுத்ததா அந்த கிரீடத்தை நீங்க சூட்டிக்கணுமா? மகுட சூட்டிக்கிறதுக்கா நான் ஒண்ணு இந்த கேஸ்ல ஆஜராகல. ஒரு தாயோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக ஆஜரான. இத பாருங்க, எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. என்ன வளர்த்து ஆளாக்குறது என் அண்ணன் தான். அவர்தான் எனக்கு எல்லாம். இன்னொருத்தருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக என் அண்ணனை பலி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய தியாகம் இல்ல. கீதா, நீ உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் பாராட்டுறேம்மா. ஆனா அதுல 10ல 1 பங்கு கூட நீ என்ன புரிஞ்சுக்கலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தங்கச்சி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஜெயபாஸ்கர் ஒரு அட்வொகேட், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கேஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் மை பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், இஸ் மை ஹீரோ. அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு போராட்டம். எடுத்து நடத்துற ஒவ்வொரு கேஸ்லயும் என் ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும். அதுக்காக நான் உயிரை கூட தருவேன். நீ என்னடான்னா என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் கேஸ சாகடிக்கலான்னு பாக்குற. இந்த பாருமா, இந்த கேஸ்ல மட்டும் அவன் தோத்தான்னா அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஒரு நல்ல காரியத்துக்காக உங்க அண்ணன் சாகிறது சரியா, இல்ல தோத்து போய் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது சரியா? நீயே முடிவு பண்ணிக்க. என்ன மன்னிச்சிருங்க. என் சீனியர் லாயரோட கேஸ்ல எவ்வளவு சின்சியரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காடா நீங்க வர சொன்ன? முதல்ல டீயை குடிதான். சொல்றா. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல என்னைக்கெல்லாம் பணம் கட்டுறாங்களோ அன்னைக்கெல்லாம் கொலை விழும்னு சொன்னேன்ல. ஆமா, இருக்கு என்னப்பா? முதல்ல டீயை குடியேன்டா. நீ சொல்ற இல்லையா? இன்னைக்கு அந்த ராபர்ட் அக்கவுண்ட்ல 1,50,000 ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க. என்ன முதல்ல சொல்ல? அந்த கைதி ஃபாலோ பண்ணிட்டு போறேன். நீ கமிஷனர் கிட்ட போய் அந்த கைதி ஜெயில இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க. மை டியர் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஜெயபாஸ்கர், வெல் டன்டா. ஆமா, நான் எப்படி போறது? ஆட்டோ பிடிச்சு போங்க சார். ஆட்டோக்கார மீட்டருக்கு மேல கேப்பானே. பரவாயில்ல, போங்க சார். சார், அந்த கண்ணாடிக்காரன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான் சார். ஆமா, நீ எந்த கார்ல வந்துகிட்டு இருக்க? ஒயிட் மாருதி கார்ல சார். அப்படியா? ஆமா சார். நீ டென்ஷன் ஆகாம பாட்டு கேட்டுக்கிட்டு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.
வாங்க மிஸ்டர் ராபர்ட், வாங்க வாங்க. நைஸ் டு see you. வணக்கம் சார். வணக்கம். ஆமா சார், ஒரே கலர்ல அவ்வளவு மாருதி காரும் என்ன ஏன் சார் ஒன்னா ஃபாலோ பண்ணுச்சு? அவனால ஒரு மாருதி கார் தான் ஃபாலோ பண்ண முடியும், ஆனா என்னால 1000 கார் அனுப்ப முடியும். அவங்க அழகிறான் சின்ன பையன். வழக்கம் போல உங்க அக்கவுண்ட்ல 1,50,000 ரூபாய் போட்டிருக்கேன், இந்தாங்க. ஏன் சார், இன்னைக்கு முடிய போறது யாரோட ஆயுசுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட ஆயுசுதான். சாரி மிஸ்டர் ராபர்ட், ஐ எம் வெரி வெரி சாரி. எவ்வளவு உயிர் எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கேன். உங்களை நான் ஓசில கொல்லுவேனா? நோ நோ நோ. தட்ஸ் வை ஐ ஹவ் paid a very very heavy amount. இப்போ உங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி மிஸ்டர் ராபர்ட் உங்களை உயிரோட விட்டு வைக்க முடியும்? லுக், what else can I do? I am really helpless. நான் உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா இருந்தேன் சார், என்ன போய் உங்களோட சின்சியரிட்டியை நான் எப்பவுமே மதிக்கிறேன், ஆனா எனக்கு என் சீக்ரெட்ஸ் தான் முக்கியம். உங்களை நான் சுட்டு கொன்னுட்டா அது கொலை, ஆனா வெளியே விட்டுட்டா அது தற்கொலை. நான் சாக விரும்பல மிஸ்டர் ராபர்ட், எனக்கு நிறைய வேலை இருக்கு. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தா உங்களை மாதிரி கில்லரை நான் வாங்க முடியும், ஆனா கோடிக்கணக்கில் ரூபாயை கொடுத்தாலும் என் உயிரை வாங்க முடியுமா? யூ டெல் மீ மிஸ்டர் ராபர்ட். 1000 தான் இருந்தாலும் இவன் நமக்காக நாய் மாதிரி உழைச்சவன். இவன் சாகிறத என் கண்ணால பார்க்க முடியாது. நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் சுட்டுடு. வெல்கம் மை டியர் ஆங்கிரி யங் மேன். கோர்ட்டுக்குள்ள போய் வாதாடுற வக்கீல தான் நான் பார்த்திருக்கேன், ஆனா கோட்டைக்குள்ளேயே வந்து போராடுற வக்கீல நான் இப்பதான் பாக்குறேன். வெரி குட் வெரி குட். ஏண்டா டே, உன் மனசுல என்ன பெரிய ஆக்ஷன் ஹீரோன்னு நினைப்பா? நான் இப்ப இருங்கடா, அடிச்சு கொண்டு போடாதீங்க. ஆமா, என்னைக்கு உங்க மாமிக்கு தாலி இருக்கிறாங்க? இரு நானே சொல்றேன். 14th தானே, 14ஆம் தேதி தானே உங்க மாமாவுக்கு தூக்கு. எனக்கு இந்த ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அன்னில இருந்து உங்க மாமியும் என் குரூப்ல சேர்ந்துருவாங்க. வெள்ளை புடவையும் வெள்ளை ஜாக்கெட்டும் பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்கும். ஐ லவ் இட். ஜெயில இருந்து ராபர்ட் வெளியே வரவான், அவனை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சா உள்ள இருக்கிற உங்க மாமா வெளியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறியா? ஹைகோர்ட்டையே பார்க்காத செஷன்ஸ் கோர்ட் வாய்தா வக்கீல் நீ. உனக்கே இவ்வளவு அறிவு இருந்தா அரப் கண்ட்ரிஸ் வரைக்கும் பிசினஸ் பண்ற எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்? எவ்வளவு ஷேக்ஸ் நான் பாத்திருக்கேன். நீ தேடிட்டு வந்த ராபர்ட்ட பார்க்கணுமா? யூ வாண்ட் டு see him? டேய், அவன் சாம்பல கொண்டாங்கடா. என்ன பாக்குற? அவனை கொன்னுட்டேன். பாடியை கொண்டு போய் பட்டனை தட்டினா சாம்பல பாலிதீன் பேக்ல பேக் பண்ணி கொடுத்துறேன். உலகம் எவ்வளவு மாடர்னா போயிட்டு இருக்கு. நீ என்னடா இன்னும் முக்கா பேண்ட் போட்டுக்கிட்டு ஆக்ஷன் ஹீரோ ஆகலாம்னு நினைக்கிறேன். கொலை செஞ்சவனை உயிரோடு கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டினாதான் நிரோஷாவை கொண்டது ராபர்ட்னு ப்ரூவ் பண்ண முடியும். உங்க சீனியர் வக்கீல் தேசிகாச்சாரிய காப்பாத்த முடியும். ஆனா இப்போ உன்னால ரெண்டுமே முடியாது. வர்ற 15ஆம் தேதி தேசிகாச்சாரியோட தேகத்தை சகலமும் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லி அடக்கம் பண்ற தவிர வேற வழியே இல்லடா ஜெயபாஸ்கி. என்னம்மா பண்ண சொல்ற? போலீஸ பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளி. அவனை இந்த உலகம் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க.
அவன் இந்த உலகத்தை விட்டே போன விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். ஆனா உன்னாலயும் இதை வெளியே போய் சொல்ல முடியாது. என்ன, நாளைக்கு மார்னிங் உன்னை நான் கொல்ல போறேன். ஏன் ஆட்கள் தான்டா உன்னை கொல்ல போறாங்க. மை டியர் பாய்ஸ், பாஸ்கிய அழைச்சிட்டு போய் உள்ள வச்சிருக்கோமே நிரோஷாவோட அண்ணன், அவனோட சேர்த்து கொன்னுடுங்க. போடா சோடாபுட்டி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. யாரு யாரு சந்துரு? பாஸ்கர், பாஸ்கர், அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க, அவனை கொண்டாதீங்க. அவனை கொல்ல விட மாட்டேன், உண்மையை சாக விட மாட்டேன். அவனை கொண்டாதீங்க. ஏண்டா குருட்டு பயல, நீ அவனை காப்பாத்தி விடுவியா? இந்தா காப்பாத்து பார்க்கலாம். பாஸ்கர் தலைவரை படுத்துக்க. பாஸ்கர், ஒரு நல்ல சகோதரி இழந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நல்ல சகோதரன் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல சாக போறேன். இவனை ஏத்து பிரயோஜனம் இல்ல. நீ போய் மாமியாவது காப்பாத்து பிளீஸ். நோ 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 சந்துரு, சந்துரு. பாஸ்கர், ஏதாச்சு உனக்கு? பாஸ்கர், பாஸ்கர், என்ன பாரு? பாஸ்கர், என்னடாச்சு உனக்கு? சொல்லுடா பாஸ்கர். நாம மோதிட்டு இருக்கிறது சாதாரணமான ஆள் இல்ல சார். அந்த மலையோட மோதி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வர வர எனக்கு சுத்தமா போயிருச்சு சார். தண்டனை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஐயா குற்றவாளி இல்லைன்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா பாஸ்கி மன்னிச்சிருங்க. ஜெயபாஸ்கர், எந்திரிடா. வசதியானவன் கொலைகாரனா இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டு தூக்குல தொங்கணும், அவன் பொண்டாட்டி தாலி இறக்கணுமா? ப்ரொஃபசர் சார், பாஸ்கி ஏன் பெயரன்? இந்த காலத்துல பெத்த குழந்தைகளை தாயார் தகப்பனார கவனிக்காத போது என்ன தாயா நினைச்சு இந்த பாவத்துக்காக ரத்தம் சிந்தின்னு இருக்கான். அவனாலதான் முடியலங்கிறானே. யாரால முடியாது? நீ என்னமா அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு? இவனால முடியாது. இவனை பத்தி இவனுக்கே தெரியலமா, அதனாலதான் எவனைய போய் பலசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். Where there is honest and straightforward, nobody can let you down, even if it is supreme power. Carry on, my son. உன் எதிரிகிட்ட பணமும் அவன் கையாளுங்கிட்ட துப்பாக்கி தாண்டா இருக்கு. ஆனா உங்ககிட்ட தைரியமும் புத்திசாலித்தனமும் இருக்கு. துணிஞ்சு நின்னா அவனுங்களை துவம்சம் பண்ணிடலாம். My dear brilliant student Jay Bhaskar, you are not an ordinary man. You are an army. You are navy. You are an air force.
வெல்லம் சிங்கம் உறங்கும் நேரம் எலியும் ஏறி கடிக்குமாம் ஏர் என்னும் அச்சம் வாழ்விற்கு துச்சம் ஆகாயம் பொட்டு விட்டு அங்கேயும் தோட்டமிட்டு விண்ணாள வேண்டும் ஈரனே யார் இட்ட சட்டம் இது யார் போட்ட வட்டம் நம் தோள் தட்டினால் வெற்றியே கொஞ்ச நேரம் பாசம் பாதி தூரம் வீரம் ஆயுள் தோறும் பூனை வளர்க்கும் மீசை உனக்கும் ஆசை எதற்கடா மூழட்டும் யுத்தம் ஆயட்டும் ரத்தம் அணைக்காமல் கற்பம் இல்லை செதுக்காமல் சிற்பம் இல்லை வெளுக்காமல் விடிவும் இல்லையே யார் இட்ட சட்டம் இது யார் போட்ட வட்டம் நம் தோள் தட்டினால் வெற்றியே ராணுவம் எழுகவே ஆணவம் அழிகவே கப்பருக்கும் வேலை தன்னை முப்படைக்கும் ஒப்படைக்கிறேன் முனைகவே யார் இட்ட சட்டம் இது யார் போட்ட வட்டம் நம் தோள் தட்டினால் வெற்றியே யார் இட்ட சட்டம் இது யார் போட்ட வட்டம் நம் தோள் தட்டினால் வெற்றியே
டேய் பண்ணு. என்னடா பாக்குற? முக்கா பேண்ட் ஹீரோ தான். ஆமா, நீங்க என்ன சொன்ன? முக்கா பேண்ட் போட்டவனெல்லாம் ஹீரோ ஆக முடியாதா? கோடு போட்ட அண்டர்வேர் தெரியுற மாதிரி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு இன்னைக்கு ஹீரோ ஆகலாம்டா. உன்னை எல்லாம் உதைக்கிறதுக்கு முக்கா பேண்ட் அதிகம்டா பரதேசி. ஜட்டி மட்டும் போதுடா கபோதி. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஆனா இப்ப நாமே வந்திருக்கோம். என்னடா முடிக்கிற? குறள், திருக்குறள். சரி, பல்லவன் பஸ்ல போயிருந்தா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீதான் ஃபாரின் கார்ல போறவனாச்சே. வழக்கமா இந்த மாதிரி சீன்ல நிறைய லோட 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 வசனம் பேசிக்கிட்டு தான் அடிச்சுக்குவாங்க. ஆனா நான் அடிச்சிட்டு பேசலாம்னு இருக்கேன். எப்படி நேனா? பராத்திக்கலாமா இல்ல அடிச்சுக்கலாமா? அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கலாமா? அடி. What the hell is this? பெரிய crowd இருக்கும், கிளைமாக்ஸ் ஃபைட் நடக்கும் நினைச்சேன், ஒண்ணுத்தையும் காணுமே. கண்ணாடி வந்துச்சு, கிளைமாக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Guys, I am also coming. Hi, my dear villain student ஜெயபாஸ்கர், ஒரே அடியில அடிச்சா அவனுக்கு நீ எமனா ஆயிடாதடா. உண்மையை வரவழைக்கணும், இல்லனா உன் சீனியர் உயிரை காப்பாற்ற முடியாது. மெல்ல மாட்டா. டேய் இருடா, எவிடன்ஸ் இங்க இருக்குடா. வீடியோ கேமராவோட வரேன், இரு. எவிடன்ஸோட வந்துட்டேன். உண்மையை வரவழைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு கொன்னுடாத. இருடா. கேமராமேன் சபாபதியோட பிரமாதமா பின்றான் பாரு. கதவு திறடா. இப்ப அடி. குத்து. கேளு கேளு, நைஸா கேளு. கேட்டியா? அடி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கங்கிறது பழமொழி. இப்ப நான் உன்னை மறுபடியும் அடிக்க போறேன். ஐயோன்னு கத்துறதும் கூட சத்தமா இருக்கணும். ஏன்னா ஹைகோர்ட் வரைக்கும் கேக்குறேன்டா. ஐயே! கணம் கோர்ட்டார் அவர்களே,
கால் யுவர் ஆனர். இந்த வழக்கை விசாரித்ததில் தன் சொந்த லாபங்களுக்காக பல கொலைகளை செய்திருக்கிறார் படேசா என்பது நிரூபணமாகிறது. எனவே இபிகோ 302வது செக்ஷன் படி குற்றவாளியை சாகும் வரை தூக்கிலிடும்படி கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தேசிகாச்சாரி நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது.